ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உலக பணக்கார விளையாட்டு தொடர்களில் ஒன்றாக உள்ளது IPL. T20 கிரிக்கெட் தொடருக்கு என்ன வருவாய் காரணிகள் உள்ளன, வருவாய் எப்படி பிரித்து வழங்கப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். T20 கிரிக்கெட் தொடர் பிரபலமடைந்த நிலையில் 2008ஆம் ஆண்டு இந்தியன் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையை குதூகலமாக்க IPL கிரிக்கெட் தொடர் முக்கிய காரணியாக உள்ளது. இந்தியா மட்டுமின்றி கிரிக்கெட் ரசிகர்கள் கொண்ட நாடுகளில் பிரபலமடைந்த IPL கிரிக்கெட் தொடரின் வருவாய் ஆண்டுதோறும் அதிகரித்தது. கடந்த ஆண்டில் மட்டுமே 92,000 கோடி ரூபாய் வருவாயை பெற்றுக் கொடுத்தது IPL. இந்த வருவாய்தான் வீரர்களை ஏலத்தில் அதிக தொகைக்கு எடுக்க அணிகளுக்கு உதவுகிறது. IPL தொடருக்கு வருவாய் பல்வேறு காரணிகள் மூலம் வருகின்றன. ஸ்பான்சர்ஷிப், ஒளிபரப்பு உரிமை, அணிகளின் ஸ்பான்சர்ஸ், அணிகளை தேர்வு செய்வதற்கான ஏலம், டிக்கெட்டுகள் விற்பனை, டி-ஷர்ட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மற்றும் விளம்பரங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாய் என IPL தொடருக்கு வருவாய்கள் குவிகின்றன. இந்த வருவாய் ஒப்பந்தத்தின்படி BCCI அணி நிர்வாகம் மற்றும் ஸ்பான்சர்களுக்கு பிரித்து வழங்கப்படுகிறது. அப்படி பார்க்கையில் ஸ்பான்சர்களிடமிருந்து வரும் வருவாய் மற்றும் ஒளிபரப்பு உரிமை மூலமாக கிடைக்கும் தொகை BCCIக்கு 50 விழுக்காடு மற்றும் அணி நிர்வாகத்திற்கு 50 விழுக்காடு வழங்கப்படுகிறது. அணி தேர்வு ஏலத்தில் வரும் முழு தொகையும் BCCIக்கு செல்கிறது. அணிகளுக்கான ஸ்பான்சர் முழுவதும் அணிகளுக்கு செல்கிறது. விளம்பரம், டிக்கெட் விற்பனை மற்றும் டி-ஷர்ட் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மூலமாக கிடைக்கும் தொகைகளில் 80 விழுக்காடு IPL அணிகளுக்கும் தலா 10 விழுக்காடு BCCI மற்றும் ஸ்பான்சர்களுக்கு பிரித்து வழங்கப்படுகிறது. பல கோடி ரசிகர்கள் இருப்பதால் IPL கிரிக்கெட் தொடர் மற்ற கிரிக்கெட் தொடர்களுக்கு இல்லாத அளவிற்கு கோடிகளில் புரளும் தொடராக இருக்கிறது. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.